தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிர்க்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அனைவருக்கும் வணக்கம். கிரைஸ்ட் நியூத் என்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அனைத்து மக்கள் புனித சகாயனை ஆலயத்தின் இளையோர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் சகோதரி ஜெனிதா அவர்களை எனது சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் ஜெனிதா. வணக்கம் தீபக். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். என் பேர் ஜெனிதா. நான் படிச்சுட்டு இருக்கேன். யூத்ல 4 இயர்ஸாக இருக்கேன். ஓகே. இன்னைக்கு முதல் கேள்வி என்னன்னா, உங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் ஃபெய்த்தை வந்து நீங்கள் எப்படி க்ரோ பண்ணுறீங்க? இப்படி டெய்லியும் பைபிள் படிப்பேன். டெய்லியும் பைபிள் படிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஓகே. நீங்கள் டெய்லியும் ப்ரேயரு இது பண்ணுறீங்களா? நீங்கள் இந்த டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நிறைய தேவையான காரியம் நிறையா இருக்கும். அந்தமாதிரி நீங்கள் உங்கள் தேவையான காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை வச்சு அந்த பெற்ற ஏதாவது அனுபவம் என்ன இருக்கா? பெற்றிருக்கேன், பெருசாகவே பெற்றிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எங்களுடைய ப்ரேயர்ஸ் எதுனா, இப்போது வீடு கட்டி முடித்தோம் இல்லையா, அதுதான். எப்போ ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே எங்கள் வீடு கட்டி முடிக்கணும், வீடு கட்டி முடிக்கணும், வீடு கட்டி முடிக்கணும் தான். ஆனால் அது அந்த கொஞ்ச நாள் வந்து அந்த ஃபெய்த் வந்து விட்டுடுச்சு. இருந்தாலுமே இல்லை, நம்ம கட்டி முடிச்சிடுவோம் நம்பிக்கை வச்சு அது பெருசாக வீடாக கட்டிடுச்சிருக்கு. எதனால் அந்த நம்பிக்கை விட்டு போச்சு இடையில? அந்த இடையில இல்லை, நம்ம வீடு கட்டவே முடியாது போல், அவ்வளோதான். இப்போ வீடு கட்டணும்னு நாங்கள் எதனா காசு அமௌண்ட் ரெடி பண்ணி அதுக்கு நாங்கள் போடும்போது எதனா ஒரு இஷ்யூ வந்து அதுக்கு நாங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு அப்படியே இருந்து இப்போ தான் இது முடிச்சிருக்கு. நீங்கள் அந்த நம்பிக்கை சிலத்தில் விட்டீங்களே, அந்த சமயத்தில் நீங்கள் ஃபுல் அதான் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. சில நம்பிக்கையோடு இருப்போம், கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் ஆறுதலாக இருந்திருக்கா? இருக்கு. எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்னடா இது, நம்மளால வீடே கட்ட முடியாது. அந்த சமயத்தில் வந்து அன்னைக்கு ஈவினிங் எனக்கு விளக்கேற்றி பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கு. அந்த சமயத்தில் எடுத்து உட்காரும் போது நீதிமொழிகளில் வந்து சம்திங் அதில் ஏதோ வசனத்தில் வரும், இந்த மாதிரி வீடு கட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு. அந்த டைமில் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. அதுதான். ஓகே. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வசனம் உங்களை லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் பிடிச்ச வசனம்னு இருக்கு. திருப்பாடல்கள் 20:4. உமக்கு விருப்பமானதை எல்லாம் செய்வார், திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அது எப்பவுமே மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுள் நம்மளுக்கு எப்பயா இருந்தாலும் நம்மளுடைய பிளான்ஸ் வந்து அவர் நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. எத்தனைனா, இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும்ல. இப்போது அது கொஸ்டின்ஸ் சில பேர் நம்மகிட்ட கேட்க முடியாது. ஏன்னா சொல்யூஷன் தரவளுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பவரோ இல்லை நினச்சது நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இப்போது நம்ம ஏசப்பா நம்ம நினச்சிருக்கோம்ல. இப்போ நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணுன்னா அது எதாவது இருந்தாலும் இருக்கலாம். அந்த தேவையாக இருக்கலாம், இல்லை விஷயம் எதனா இருக்கலாம். அப்படின்னா என்ன கேட்பீங்க ஏசப்பா கிட்ட? ஒரு கொஷின் கேட்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஏன் நான் எது கேட்டாலுமே எப்பவுமே லேட்டாகவே கொடுக்குறீங்க? லேட்டாக கொடுத்தா பரவாயில்ல, ஏன் அது அத்தனை வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். ஓகே. எதனால் அது மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கு? இல்லை, நிறைய விஷயம் தோணியிருக்கு. எப்படி சொல்றது, இந்த வீடுமே அப்படிதான். அது நான் கேட்டு அது ஹோப்பியா விட்டு மறுபடியும் கிடைச்சிருக்கு. ஆனா கொடுத்துருவாரு, லேட்டா கொடுப்பாரு. அதான் ஏன் அப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். ஓகே. இப்போது நம்ம 2 பேரும் இங்கே கான்வர்சேஷன் பண்ணுறோம்ல. இப்போ இதே போல் நான் இருக்கிற இடத்துல ஏசப்பா வந்து உட்காந்து
நீங்கள் அவர்கிட்ட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணால் எதை பற்றி ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த டாபிக் என்னவா இருக்கும்? இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்தது. நமக்கு இப்போ பாவசங்கன்னு வச்சாங்க இல்லையா, நம்ம கிறிஸ்மஸ்க்காக ரெட்ரீட். அந்த ரெட்ரீட்டில் அப்போ வந்து இது பண்ணும்போது பாவசங்கன் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் நான் அம்மாவும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இடத்துல நிற்கும் போது யாரோ வந்து நீங்கள் அங்கே காலியாக இருக்குது அங்கே போங்கன்னு சொன்னாங்க. சரி அங்கே போய் நின்னா இன்னொருத்தவங்க வந்து இல்லை பின்னாடி சைடு காலியாக இருக்குது அங்கே போய் நில்லுங்க அப்படின்னப்போ மொத்தம் 3 இடம் மாறி 4வது இடத்துல சரி பாவசங்கனம் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கோம். லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் கீழே போய் பார்க்கிங்கில் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை இதான் மாஸ் ஸ்டார்ட் ஆக போதில்லை, நம்ம மாஸ்லேயே போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் மாஸில் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது நான் அம்மாகிட்ட கொஷின் பண்ணுறேன், என்னம்மா நம்மளால இன்னைக்கு பாவாசங்க எதுவுமே எடுக்க முடியவே இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் அம்மாகிட்ட கொஷின் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நினைக்க முடியாது, அது கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்மளால அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் அப்படிதான் போல் கடவுள் நம்மளை சூஸ் பண்ணலையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து யூத்தில் கிஃப்ட் ஷேரிங் இருந்தது. அன்றைக்கி வந்து நல்லா போச்சு, எல்லாம் கிஃப்ட் ஷேரிங் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு செஷன் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கீழே யார் சேரு கீழே அந்த ஒரு இது மாதிரி ஒட்டி வச்சுருந்தாங்க. சேரு கீழே வந்து அந்த பேப்பர் மாதிரி ஒன்று ஒட்டி வச்சுருந்தாங்க. அது யார் கீழே இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிந்தாங்க, யாருதுலையுமே இல்லை. சரி நானும் இதில் பார்த்தா லாஸ்ட்டாக இதில் தான் இருந்தது. அது பிரித்து பார்த்தா யூ ஆர் காட் சோசன் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தப்போ எனக்கு எப்படி சொல்ல ஒரு மாதிரி செம ஹாப்பி. நான் அப்படியே குதிக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எனக்கு அதுதான் தோணிகிட்ருக்கு. ஜீசஸ் வந்து என் பக்கத்தில் உட்காந்து இது பண்ணான்னா, நீங்கள் ஏன் என்னை சூஸ் பண்ணீங்க, ஒருவேளை நீங்கள் வந்து என் கூடயே தான் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷனுக்கு அவங்க ஒரு விஷயம் கடைப்பிடிக்கணும்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணால் நீங்கள் என்ன விஷயத்த அவங்களுக்கு சொல்லுவீங்க? நம்ம என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் வந்தாலும் நமக்கு முன்னாடி நம்ம ஜீசஸ் இருக்காரு. நம்ம என்ன செஞ்சாலுமே அவர் ஒருத்தர் தான், நமக்கு கடைசியில் அவர் தான் நம்மளுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது மிராக்கிள்ஸ் இருந்தால் சார்? மிராக்கலா? ஆனால் நம்ம மாதாம்மா கிட்ட தான் இருக்குது, அது சொல்லலாம்ல. மிராக்கல் இருக்குது. நம்ம சகாய மாதாவுக்கு 24 ஸ்பெஷலில் அந்த டைமில் நான் என்ன வந்து 24 அப்போ நான் எது அழுதுகிட்டு கேட்டாலுமே எனக்கு நடக்கும், சீக்கிரமாகவே நடக்கும். அது எப்படின்னே தெரியாது, 24க்கு அவ்வளோ ஸ்பெஷல். அதுதான் அக்காவுடைய மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் ஆயாச்சு, எல்லாமே ஓகே ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்து 9 வந்து எங்களுக்கு மேரேஜ். ஆனால் நாங்கள் 31 வரைக்குமே அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஒரு இடத்துல நாங்கள் வந்து பர்சனலாக சீட்டு போட்டு வச்சுருந்தோம். அந்த சீட்டு பைசா வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. அது இருக்குது, நம்ம அப்போது அதை எடுத்து மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து அதை ஏமாற்றிட்டு லாஸ்ட் வரைக்குமே எங்களுக்கு அந்த பைசா வரவே இல்லை. எப்படியோ வந்து அதான் 9 வந்து மேரேஜ்னா 24 இந்த மந்த்து 24 வந்து நான் ப்ரேயர் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எங்கள் அக்காவுடைய மேரேஜ் நல்லபடியாக முடியணும். காணா ஒரு திருமணத்தில் மாதாமா புதுமை செய்வாங்களா, அந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேணும். அதே மாதிரி எங்களுக்கு அந்த 31 அன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடச்சி நல்லபடியாக மேரேஜுமே நடந்தது. அது ஒரு மிராக்கல். நீங்கள் யூத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கு யூத்துலே மிகவும் இன்ஸ்பயர் ஆன ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எதனா இருக்கா? இருக்கு, நிறையவே கற்றுக்கின விஷயமா இருந்தாலும் சரி தான். அதில் சொல். நம்ம அந்த கிரிப் டைமில் வேலை செய்வோம் இல்லையா, அதுதான் நம்ம அந்த குரூப்பாக வேலை செஞ்சு இது பண்ணுறது, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அந்த ஈஸ்டர் மாஸ் அப்போது அந்த குட் ஃப்ரைடே டைமில் அந்த தூம்பா இது பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாலவாக்கம் ஈவெண்ட், அதுவுமே ரொம்ப பிடிக்கும். அடுத்ததுனா உங்கள் லைஃப்லேயே நடந்த ஒரு காட் மூமெண்ட்டு, அது இன்ன வரைக்கும் உங்கள் லைஃப்லேயே கூடயே இருக்குன்னா அது என்ன? அம்மாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஜீசஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி அம்மா தான் எங்களுக்கு அம்மா தான்
அம்மா இல்லைன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. சரி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு அந்த விஷயமே இல்லாமல் இருந்தது. அந்த தான் அம்மா தானே நெக்ஸ்ட்டு, கடவுளுக்கு அப்புறம் யாருன்னா அம்மா தான் நமக்கு. அவங்க தான் இது வரைக்குமே காடாக வந்து காட் மூமெண்ட்டாக வந்து எங்கள் கூடவே இருக்காங்க. இப்போ இப்போ உங்கள் தற்போது வாழ்க்கையில் யூத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கின ஏதாவது ஒரு குவாலிட்டியான விஷயம் என்னென்னா அந்த விஷயம் இருந்தால் என்ன சார்? ஓகே. எனக்கு வந்து குரூப்பாக இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட பேசவே பயம். பேசினா வந்து உளறிடுவோமோ, தப்பாக பேசிடுவோமோ அப்படின்ற பயம். யூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யூத்தில் வந்து அந்த குரூப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசி 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 இப்போ எனக்கு பயமே இல்லை. குரூப்பாக இருக்கிறவங்கள பார்த்தா பயம் இல்லாமல் பேசுறது, அதுக்கு வந்து குட் குவாலிட்டி. அது வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச மாதா, அப்புறம் அந்த மாதாக்கு நீங்கள் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணால் அது என்ன பாட்டாக இருக்கு? மிகவும் பிடிச்ச மாதானா நம்ம சகாய மாதா தான். இந்த டெடிகேட் பண்ணால் இந்த பாட்டு, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அந்த பாட்டு. ஓகே. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச செயின்ட் யாரா இருக்காங்க? அந்தோனியார், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நீ அவர்கிட்ட ப்ரே பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. அவர்கிட்ட வேண்டி எனக்கு நல்ல ஒரு ஒர்க் கிடச்சிருக்கு. டிஸ்கிரைப் யூத் இன் ஒன் வேர்ட். மை டேர்னிங் பாயிண்ட். அது இன்று நம்ம நிகழ்ச்சி கலந்து கொண்ட சகோதரி ஜெனிதா அவர்கள் நிறையா விஷயங்கள் பற்றி சொன்னாங்க. அவர் வாழ்க்கையை பற்றியும் சரி, அவர் இறை அன்பை பற்றி சரி, அவங்க பர்சனல் லைஃப் நிறையா சொன்னாங்க. அவங்களுக்கு நான் எதனா சொல்லணுன்னா, இப்போது உங்கள் லைஃப்லேருந்து நான் நிறைய விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, அதை நீங்கள் சொன்ன வச்சு நிறைய விஷயம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க, ஆனால் லேட்டாக கிடைக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சில சமயங்களில் இது ஏன் நமக்கு நடக்குது, நடக்காமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதில் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ரோமையர் 8:28. இப்போ பர நீ கஷ்டம், பின்னாடி வரப்போகிற சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நீ எந்த கஷ்டத்தில் இல்லை எந்த சோகமாகவோ ஏதோ சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. ரோமையர் 8:28. அதுபோல் நிறையா உங்களுக்கு சகாய மாதா பிடிக்குன்னு சொன்னீங்களே, அவங்ககிட்ட நீங்கள் நிறையா ஜெபிச்சு உங்கள் தேவைக்கோசமோ இல்லை உங்கள் ஃபேமிலி தேவைக்கோசமோ இல்லை உங்களை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பர்சனல் எந்த தேவைக்கோசமோ ஜோமால் சொல்லி ஜெபிங்க. நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்களே, நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு, அது எல்லா லைஃப்லையும் நடக்கிற ஜென்ரல் விஷயந்தான். ஏன்னா நம்ம கடவுள் கேட்டோன்னே கொடுக்குற அளவுக்கு கொடுப்பாரு, ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம் அந்த காரியத்தில். அதனால் இந்த வசனம் நான் 3 ஷோவாக சொல்லிட்டு இருந்தேன். அந்த வசனம்னா Proverbs 3:5-6. Trust in the Lord with all your heart, but lean on own understanding. நம்ம சில விஷயம் வந்து நம்மளே சில விஷயம் முடிவெடுப்போம், ஆனால் அந்த விஷயத்தை நம்ம கடவுள் பாரத்தில் கூப்பிட்டு நம்ம விட்டு வர மாட்டோம். அந்த சமயத்தில் வந்து நான் சொன்ன வசனம் நினச்சி பாருங்கள், அவர் மேலே அதிகம் நம்பிக்கை வச்சு நீங்கள் பெறுங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஏசப்பா நிறைய விஷயம் கேட்டு சீக்கிரமாக தருவான்னு சொல்லி நானும் ஜெபிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் புதிய நபருடன் புதிய கேள்விகளுடன் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கே. தீபக் ரோஷன் மற்றும் எஸ்எம்ஸ் யூத். நன்றி.